அனைவருக்கும் வணக்கம். அன்னை அகாடமியினுடைய 8ஆம் ஆண்டின் தொடக்க விழாவான இவ்விழா இன்று நடைபெறுகிறது. அதில் உங்களை அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையினுடைய தொடக்கம் முதல் இன்று வரை நான் அன்னையோடு பயணித்து வருபவன் என்ற வகையில் அதன் சாதனைகளையும் சங்கடங்களையும் நான் நன்கறிவேன். சந்தித்த சங்கடங்களையும் நான் நன்கறிவேன். கிராமங்கள் சூழ்ந்த நிலக்கோட்டை போன்ற ஒரு பகுதியில் இது போன்றது ஒரு பயிற்சி மையத்தை தொடங்குவோம் என்ற எண்ணமே மிக மிக மேலானது, உன்னதமானது. ஆனால் அது எத்தனை சவால்கள் நிறைந்தது என்பதும் உண்மையே நாம் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். இதை தொடங்குவதற்கு துணிவும், தொலைநோக்கும், தெளிவான பார்வையும், திட்டமிடலும், அயராத உழைப்பும் தேவைப்படும். அது அத்தனையும் தன்னகத்தை கொண்டவர்தான் தம்பி காசிமாயன் அவர்கள். அவர் இதை நிறுவி மிகச் சிறப்பாக 7 ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவரோடு இணைந்து வருகின்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இது போன்ற ஒரு நிறுவனம் இது போன்ற ஒரு பின்தங்கிய பகுதியில் தொடங்குவது என்பது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். இத்தகையதொரு பெரிய 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 நிறுவனங்கள், இது போன்ற பயிற்சி நிறுவனங்கள், பயிற்சி மையங்கள், நகர்ப்புறங்களில் தொடங்குகிற பயிற்சி மையங்கள் கூட சில நாட்களே மூடுவதை நான் பார்த்திருக்கிறேன். தோல்வி அடைந்திருக்கிறார்கள். சிறப்பாக நடத்த முடியாமல் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். சாதனை புரிவதற்கு பல்லாண்டுகள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை அகாடமியோ 7 ஆண்டுகளுக்குள்ளேயே பெருஞ்சாதனை பண்ணியிருக்கிறது. கிட்டத்தட்ட 40,000 பேரளவில் அன்னையில் பயின்றவர்கள் அரசு பணியை பெற்று இன்று பெருமிதமாக நெஞ்சு நிமிர்த்தி நிலக்கோட்டையில் நடந்து வருகிறார்கள். இத்தகைய ஒரு அருமையான சாதனையை அன்னை நிகழ்த்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி, இந்த வெற்றி பெருமிதத்தில் திரு காசிமாயன் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இங்கே உழைத்திருக்கின்ற ஆசிரியர்கள், ஆதரவு தருகின்ற பெரியோர்கள், இங்கே பயின்றிருக்கின்ற பயிலுனர்கள், தொண்டாசிரியர்கள், பயிலுனர்களுக்கு உற்சாகமூட்டிய குடும்பத்தினர்கள், இப்படி பல பேர் பாராட்டுக்குரியவர்கள். பல பேருடைய பங்களிப்பில் தான் இது வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்களோடு களத்தில் நேரடியாக வராமல் நம்முடைய வினாத்தாள்களை பிழையறவும் தெளிவுறவும் தட்டச்சு செய்து வரும் ஒரு அன்பு சகோதரி வித்யாவும் இதில் போற்றத்தக்கவர்கள் தான். அவரையும் நாம் இங்கே நினைத்து இன்றைய தினத்தில் பாராட்ட வேண்டும். அவ்வப்போது ஆதரவும் ஆலோசனைகளும் தந்து நம்மை ஊக்கப்படுத்தியிருக்கின்ற பெரியவர்கள் பலர் இருக்கிறார்கள். நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பயிற்சிகளிலும் கலந்து கொண்டு நம்மை தூண்டியிருக்கின்ற அறிஞர்கள் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஊக்குவித்து நம்மை தூண்டியிருக்கிறார்கள். நமது வெற்றியில் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் போற்றத்தக்கவர்கள். ஆக 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற அன்னை இவ்வாண்டில் பெரும் பெரும் வெற்றி கனிகளை பறித்து எட்டி பிடிக்கும். 8ஆம் ஆண்டில் எட்டி பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். சிரமங்களை வெல்வோம், சிரங்களை தொடுவோம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.